السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب. صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: إن لكل قوم عيد وهذا عيدنا، أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு தினத்தில் நாம் இருக்கிறோம். சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு தினத்தில் நாம் இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 பெருநாட்களை வைத்திருக்கிறான். ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாள், ஈதுல் அத்ஹா ஹஜ் பெருநாள். இந்த 2 பெருநாட்களில் முதன்மையான பெருநாள் தான் ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாள். 29 நாட்கள் நோன்பு நோற்றோம், தராவீஹ் தொழுந்தோம், முடியுமான அத்தனை இபாதத்களையும் நாம் செய்தோம். ஷவ்வாலுடைய முதலாவது தினத்தை அல்லாஹ் எமக்கு பெருநாளாக தந்திருக்கிறான். இந்த ரமதானுடைய மாதத்தில் என்னெல்லாம் அமல் செய்தோமோ, இபாதத்துகள் செய்தோமோ, நாம் நோற்ற அனைத்து நோன்புகளையும், தொழுந்த அத்தனை தொழுகைகளையும், செய்த அனைத்து சதகாக்களையும், தான தர்மங்களையும் ரப்பல் ஆலமீன் பரிபூரணமாக கபூல் செய்வானாக. இன்னும் பல ரமதான்களை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நமக்கு நசீவாக்குவானாக. இந்த புனிதமான ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை, மக்ஃபிரத்தை, நரக விடுதலையை அடைந்து கொண்ட நல்லடியார்கள் கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்தல்வானாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 5 கடமைகளை வைத்திருக்கிறான். இந்த 5 கடமைகளில் மிக முக்கியமான கடமைகள் 3: நோன்பு, தொழுகை, ஹஜ். இந்த 3 கடமைகளுக்கு பின்னரும் அல்லாஹ் ஒரு பெருநாளை வைத்திருக்கிறான். 5 நேரம் தொழக்கூடிய ஒருவன் ஒவ்வொரு நாளும் 5 நேர தொழுகைகளை தொழுந்து வருகிறான். வார இறுதியில் ஜும்மா என்ற பெருநாளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஜும்மா என்பதும் ஒரு பெருநாள் தான். ரமதானுடைய மாதம் 29 நாட்கள் அல்லது 30 நாட்கள் நோன்பு நோற்றி அமல் இபாதத்கள் செய்து இரவு வணக்கங்களில் ஈடுபட்ட ஒருவருக்கு அல்லாஹ் நோன்பு பெருநாளை, ஈதுல் ஃபித்ரை கொடுக்கிறான். ஹஜ்ஜுடைய அமால்களை, கடமைகளை நிறைவேற்றும் போது ஈதுல் அத்ஹா என்ற ஹஜ் பெருநாள், தியாக திருநாளை அல்லாஹ் எங்களுக்கு தருகிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வரும்போது மதீனாவாசிகள் 2 பெருநாட்களை கொண்டாடி கொண்டிருந்தார்கள். அந்த 2 பெருநாட்களும் பெரும்பான்மையாக அவர்கள் மதுவிலும், ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளிலும், அவர்கள் இதற்கு முன்னர் செய்த யுத்தங்களுடைய வெற்றிகளை பற்றி கவிபாடி கொண்டும் இப்படிதான் அவர்களுடைய பெருநாட்கள் கழிந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவாசிகளிடத்தில் சொன்னார்கள்: கது அபுதலகுமுல்லாஹு கைரம் மின்ஹுமா. இந்த 2 பெருநாட்களை விட சிறந்த 2 பெருநாட்களை அல்லாஹ் உங்களுக்கு தந்து விட்டான். ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அத்ஹா என்ற சிறப்பான 2 பெருநாட்களை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். இந்த பெருநாளை பல பெயர்களை கொண்டு அழைக்கலாம். ஈதுல் ஃபுகரா, ஏழைகளின் பெருநாள். ஈதுல் அக்ரிபா, உறவினர்கள், சொந்த பந்தங்களுடைய பெருநாள். ஈதுல் ஃபர்ஹதி வஸ்ஸுரூர், சந்தோஷம், மகிழ்ச்சியுடைய பெருநாள். இப்படி பல பெயர்களை கொண்டு இந்த நாளை அழைக்கலாம்.
இன்றைய தினம் ஈதுல் ஃபுகரா, ஏழைகளின் பெருநாள். அதனால தான் அல்லாஹ் எமக்கு கட்டளையிட்டிருக்கிறான், மஸ்ஜிதுக்கு தொழுகைக்கு வருவதற்கு முன்னர் கூத்துவாகலில் பலத், ஆக குறைந்த பட்சம் அத்தியாவசிய சாப்பாடாக, பிரதான சாப்பாடாக எது இருக்கிறதோ அதில் கிட்டத்தட்ட 2 கிலோ 400 கிராமை ஏழைகளுக்கு சதகா செய்துவிட்டு மஸ்ஜிதுக்கு வா. அல்லாஹ் பெருநாளுடைய தினம் தொழுகைக்கு வருவதற்கு முன்னர் ஒரு ஏழையுடைய பசியை போக்கிவிட்டு வருமாறு சொல்கிறான். உலகத்தில் எந்த மார்க்கம் இபாதத்துக்கு முன்னர் சதகாவை, தான தர்மத்தை, ஏழையுடைய பசியை போக்குவதை வைத்திருக்கிறது? சதகத்துல் ஃபித்ர், ஜகாத்துல் ஃபித்ர் என்பது சுன்னத்தான ஒரு அமல் அல்ல, அது ஃபர்து, கட்டாய கடமை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைய தினத்தை ஈதுல் அக்ரிபா, உறவினர்கள் சொந்த பந்தங்களுடைய பெருநாள் என்றும் சொல்லலாம். மனிதன் என்ற ரீதியில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இருவர்களுக்கும் பிறந்த பிள்ளைகள் தான் மனித இனமே. மனிதர்கள் அனைவர்களும் மனிதாப ரீதியாக எல்லாமே உறவினர்கள் தான், எல்லாமே சொந்த பந்தங்கள் தான். அந்த ரீதியில் எல்லா மதத்தை சேர்ந்தவர்களோடும் இன்றைய தினத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்வது, அவர்களையும் உபசரிப்பது, அவர்களுக்கும் எங்களுடைய உணவுகளை பரிமாறிக்கொள்வது, அவர்களோடும் எங்களுடைய சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்வது ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. அடுத்ததாக முஸ்லிம்கள் அனைவர்களும் அல் முஸ்லிமு அகுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுடைய சகோதரன். முஸ்லிம்கள் அனைவர்களும் ஈமானிய சொந்தங்கள், ஈமானிய உறவுகள். எல்லோருடனும் சேர்ந்து பழகுவது, அன்பை பரிமாறிக்கொள்வது, சந்தோஷத்தை முசாஃபா முஆனகாவின் மூலம் பரிமாறிக்கொள்வது இன்றைய தினம் சுன்னத்தாக இருக்கிறது. அக்கம் பக்கத்தில் வசிக்கக்கூடியவர்கள், எங்களுடைய மஹல்லாவில் இருக்கக்கூடியவர்கள், எங்களுடைய ஊரில் இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாம் ஏதோ ரீதியில் சொந்தக்காரர்கள். இதையெல்லாம் தாண்டி தாய் வழி சொந்தம், தந்தை வழி சொந்தம், திருமண வழி சொந்தம் என்று நிறைய இருக்கிறது. இன்றைய தினத்தில் எல்லாருடனும் சேர்ந்து பழகுவது, சந்தோஷத்தை அவர்களோடு பரிமாறிக்கொள்வது ஒரு சுன்னத்தான அமலாக இருக்கிறது. இந்த நாளை ஈதுல் ஃபர்ஹதி வஸ்ஸுரூர், சந்தோஷத்தினுடைய மகிழ்ச்சியுடைய பெருநாள் என்று சொல்லலாம். இது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய நாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஃபல்தஅலமில் யஹூத், யூதர்கள் விளங்கிக் கொள்ளட்டும், அன்ன ஃபீ தீனினா ஃபுஸ்ஹா, எங்களுடைய மார்க்கத்திலும் பொழுதுபோக்கு இருக்கிறது. எங்களுடைய மார்க்கம் வறண்டொரு மார்க்கம் அல்ல, எங்களுடைய மார்க்கத்தில் எல்லாமே இருக்கிறது. இன்னமா புஇஸ்து பிஹனீஃபியத்தின் சம்ஹா, ஒரு விசாலமான மார்க்கத்தை கொண்டு நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். பொழுதுபோக்குகள், சந்தோஷங்கள் இந்த மார்க்கத்தில் இருக்கிறது. எனவே இன்றைய நாள் சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள். வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கலாம், சோதனைகள், கஷ்ட துன்பங்கள் இருக்கலாம், அதையெல்லாம் மறந்து சந்தோஷத்தை மட்டுமே வெளிப்படுத்தக்கூடிய நாள் இன்றைய நாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இருக்கிறார்கள். 2 சிறிய பெண் பிள்ளைகள் துப்படித்தார்கள். துப்படித்து சில கவிதை வசனங்களை பாடிக்கொண்டிருந்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். இந்த காட்சியை கண்டதும் அவருக்கு கோபம் வந்தது. அடிப்பதற்காக போனார்கள். ரசூலுல்லாஹுடைய வீட்டில் கவி பாடுகிறாயா?
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூபக்கர் அவர்களை விடுங்க, எதுவும் செய்யவானம். இன்ன லிகுல்லி கௌமின் ஈதா, ஒவ்வொரு கூட்டத்தினர்களுக்கும் பெருநாள் இருக்கிறது. வஹாதா ஈதுனா, இது எங்களுடைய பெருநாள், அவர்கள் துஃப் அடிக்கட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள். மார்க்கம் அனுமதிக்கக்கூடிய ரீதியில் பெருநாளை கொண்டாடலாம். பெருநாளை கொண்டாடுகிறேன் என்ற பெயரில் இஸ்லாம் தடுத்த இசைகள், இஸ்லாம் தடுத்த மது போன்ற காரியங்களில் ஈடுபடக்கூடாது. இஸ்லாம் அனுமதிக்கக்கூடிய விதத்தில் சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை இன்றைய தினத்தில் வெளிப்படுத்த வேண்டும். கணியத்துக்குரிய சகோதரர்களே, நேற்று வரை நோன்பு நோட்பதை அல்லாஹ் கடமையாக்கியிருந்தான். ரமதானுடைய மாதம் முழுக்க நோன்பு நோட்பது கடமை. ஷவ்வாலுடைய பிறை தென்பட்டு விட்டால் முதலாவது நாள், இன்றைய நாள் பெருநாளுடைய தினம், இந்த தினத்தில் நோன்பு நோட்பதை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். இது நோன்பு நோக்கக்கூடிய நாள் அல்ல. சந்தோஷமாக ஐயாம் அக்லின் வஷுர்பின், சாப்பிடக்கூடிய குடிக்கக்கூடிய நாள். இந்த தினத்தில் அல்லாஹ் நோன்பு நோட்பதை ஹராமாக்கி இருக்கிறான். காரணம், சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நாள். யார் பெருநாளுடைய நாளை சந்தோஷமாக கொண்டாடுகிறாரோ அவருக்கு நன்மை கிடைக்கும். وَمَن يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ فَإِنَّهَا مِن تَقْوَى الْقُلُوبِ, அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய அடையாளங்களை யார் கண்ணியப்படுத்துவாரோ அது உள்ளத்துடைய தக்வாவை சேர்ந்தது. ரமதான் என்பது அல்லாஹ்வுடைய ஒரு ஷைரா, அல்லாஹ்வுடைய ஒரு அடையாளம். ரமதான் முடிந்து வரக்கூடிய இந்த பெருநாள் அல்லாஹ்வுடைய ஷைரா, அல்லாஹ்வுடைய அடையாளம். இந்த அடையாளத்தை யார் கண்ணியப்படுத்துவாரோ, இன்றைய நாள் பெருநாளாக நாம் கொண்டாடினால் அதுதான் தக்வா என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்றைய நாளை நாம் சந்தோஷமாக கழிக்கும் போது, சந்தோஷமாக கொண்டாடும் போது நன்மை கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு சிறப்பான ஒரு மார்க்கம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைய நாள் எல்லோருடனும் அன்பாக பாசமாக பேசுவோம், முசாஃபஹா செய்வோம், முஆனகா செய்வோம். மனக்கசப்புகள் இருந்தால், சண்டை சச்சரவுகள் இருந்தால் அதை எல்லாத்தையும் மறப்போம், மன்னிப்போம். நாம் சமைக்கக்கூடிய சாப்பாடுகளை அக்கம் பக்கத்தினர்களுக்கு கொடுப்போம். அவர்கள் முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, எங்களுடைய சந்தோஷத்தை அவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றைய தினத்தில் எல்லோருடனும் முசாஃபஹா முஆனகா செய்வோம். குறிப்பாக எங்களுடைய உறவினர்களுடைய வீடு தேடி போய் முசாஃபஹா முஆனகா செய்து மன்னிப்புகள் கேட்டுக்கொள்வோம், மன்னிப்பு கொடுப்போம். தூரத்தில் உள்ள உறவினர்கள், அவர்களுக்கு குறைந்த பட்சம் ஃபோல்கோன் எடுத்தாவது அவர்களோடு பேசி ஈத் முபாரக், ஈதுக்கும் சயீதும் முபாரக், ஈதுன் சயீத், இது போன்ற வாழ்த்து செய்திகளை சொல்வது சுன்னah. இந்த செய்திகளை போன் கோலிலாவது தூரத்தில் உள்ள உறவுகள், நெருங்கிய நண்பர்களுக்கு வாழ்த்து செய்தியை நாம் சொல்வோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, யாரோடையாவது நீங்கள் பகைத்துக் கொண்டிருந்தால், சண்டையிட்டுக் கொண்டிருந்தால், ரமதானுடைய மாதம் தௌபா செய்திருப்போம். யாரோடையாவது சண்டை பிடித்துக் கொண்டு பேசாமல் இருந்தால் எங்களுடைய தௌபா பூர்த்தியாகாது. அதனால் இன்றைய தினம் சந்தோஷமான ஒரு நாள். இன்றைய நாள் எல்லாரையும் மன்னிப்போம். நான் எந்த தவறும் நான் செய்திருக்க மாட்டேன், அவன் தான் எனக்கு துரோகம் செய்திருப்பான், பரவாயில்லை, அல்லாஹுக்காக விட்டு கொடுத்து அவரை மன்னிப்போம். அவரோடு முசாஃபஹா முஆனகா செய்து மன்னிப்பு கேட்போம், மன்னிப்பு கொடுப்போம். இன்றைய நாள் அதிகமாக சதகா செய்ய வேண்டிய ஒரு நாள். நல்லொரு வளமை அது. பெருநாளுடைய நாள் எங்களுடைய தாய் தந்தைக்கு
மூத்தவர்கள் இருப்பார்கள், உம்மம்மா வாப்பம்மா என்று. அப்பா, சின்ன பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், இவர்களுக்கெல்லாம் சந்தோஷமாக ஒரு சதகா செய்வது அது வரவேற்கத்தக்க ஒரு விடயம். திருநாளுடைய தினம் சதகா செய்யப்பட வேண்டிய ஒரு தினம். கண்ணியத்துக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தியம் செய்து 3 விடயங்களை சொன்னார்கள். சத்தியம் செய்து சொன்னார்கள், இந்த 3ம் உண்மைதான். மா நகஸ மாலும் மின் சதகா, சதகா செய்வதனால் செல்வம் குறையாது. அது எப்படி சாத்தியம்? கொடுத்தால் குறையதானே செய்யும். நாம் எவ்வளவு கொடுக்கிறோமோ அதை விட பன்மடங்காக அல்லாஹ் எமக்கு கொண்டு வந்து சேர்ப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியம் செய்து சொன்னார்கள், ரமதானில் எவ்வளவோ செலவழித்திருப்போம், எவ்வளவோ கொடுத்திருப்போம், திருநாளுடைய நாள் கஞ்சத்தனப்படக்கூடாது. வீட்டில் உள்ள பெரியவர்கள் சிறிய பிள்ளைகளுக்கு தாராளமாக ஒரு சதகாவை சந்தோஷமாக கொடுப்போம். அந்த சதகாவை மஸ்ஜிதில் இருந்து ஆரம்பிப்போம். மஸ்ஜிதுடைய இமாம், மஸ்ஜிதுடைய முஅத்தின், மஸ்ஜிதில் பணிபுரியக்கூடியவர்கள், அவர்கள் இருந்து சதகாவை நாம் ஆரம்பிப்போம். காலம் பூராக மஸ்ஜிதில் பணியாற்றக்கூடியவர்கள், அல்லாஹுக்காக குறைந்த ஊதியத்திற்காக சேவையாற்றக்கூடியவர்கள், குர்ஆனோடும் ஹதீஸோடும் மஸ்ஜிதோடும் சம்பந்தப்பட்டவர்கள், அவர்களுடைய பெருநாளை அழகாக்குவது, அவர்களுடைய சந்தோஷத்தை அதிகப்படுத்துவது, அது எவ்வளவு சந்தோஷமான ஒரு காரியம். அதனால் மஸ்ஜிதில் சஹன்கள் வைக்கப்பட்டால், இமாமுக்காக முஅத்தினுக்காக மஸ்ஜிதுக்காக பணங்கள் சேகரிக்கப்பட்டால் பரக்கத்தாக கொடுங்க, ஒரு நாளும் அது குறையாது. வீட்டுக்கு போனவுடன் வீட்டில் உள்ள பெரியவர்கள் சிறியவர்கள் சதகா செய்க, அது சந்தோஷத்தை வெளிப்படுத்துவது. நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த சதகா, அந்த பணம் பன்மடங்காக திரும்ப வரும். இது அல்லாஹுடைய வாக்கு. அல்லாஹ் உதாரணம் சொல்கிறான், கமஸலி ஹப்பா, ஒரு வித்தை நட்டினால் அம்பதத் சபஅ சனாபில், 7 கதிர்கள் உருவாகும். ஒவ்வொரு கதிர்களிலும் 100 வித்துகள். 1 ரூபா கொடுத்தால் 700ஆக திரும்ப வரும். வல்லாஹு யுதாயிஃபு லிமன் யஷா, அல்லாஹ் நாடக்கூடியவர்களுக்கு இன்னும் அதிகப்படுத்தி கொடுப்பான். கொடுக்கக்கூடியது ஒரு நாளும் குறையாது. ராஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், யசுத்து ஸதகத்து 70 பாபம் மின் அபுவாபிஸ் ஸூ, சதகா இருக்கிறதே, தான தர்மம், பலாய் முசீபத்கள் உடைய 70 வாயில்களை அடைத்துவிடும். கொடுக்கக்கூடிய சதகா வர இருக்கின்ற எத்தனையோ பலாய் முசீபத்துகளை இல்லாமலாக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, அஸ்ஸதகத்து ரத்துல் பலா, பலாய் முசீபத்துகளை சதகா இல்லாமலாக்கும். தலையோடு போக வேண்டிய எத்தனையோ விடயங்கள் தலைப்பாயோடு போகும். பெரிய பிரச்சனை நடக்க வேண்டிய இடத்தில், பெரிய ஒரு ஆபத்து வர வேண்டிய இடத்தில் சிறியதாக முடியும். அதனால் கண்ணியத்துக்குரியவர்களே, செலவழிக்கக்கூடியதில் யாரும் கஞ்சத்தனப்படக்கூடாது, தாராளமாக கொடுக்கணும். பெருநாளுடைய நாள் அத்தகைய ஒரு நாள், கைவீசி செலவழிக்கக்கூடிய ஒரு நாள், கைவீசி கொடுக்க வேண்டிய ஒரு நாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் கேட்டார்கள், இலைகள் உதிராத மரம் எது? இலை உதிராத மரம் எது? ரசூலுல்லாஹ் கேட்கிறார்களே, வித்தியாசமான ஒரு மரமாக இருக்கலாம் என்று. சஹாபாக்கள் காடுகளில் உள்ள மலைகள் எல்லாம், மரங்கள் எல்லாத்தையும் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இன்னஹா நஹ்லா, உங்களுடைய வீட்டு முத்தங்களில் இருக்கிறதே பேரிச்ச மரம், அதுதான் என்று சொன்னார்கள். பேரிச்ச பழத்தினால், அந்த மரத்தினால் எல்லா விதத்திலும் மன்ஃபஅத் தான், பிரயோஜனம் மட்டும்தான். அது காய்ந்தாலும் சாப்பிடலாம், நல்லாக பழுத்தாலும் சாப்பிடலாம், பிஞ்சிலேயும் சாப்பிடலாம். ஏனைய பழங்கள் அப்படி அல்ல, கூடுதலாக பழுத்து விட்டால் சாப்பிட முடியாது, சுருங்கி விட்டால் சாப்பிட முடியாது. ஈச்ச பழம் அப்படி அல்ல. ரசூலுல்லாஹ் ஒரு முஃமினுக்கு உதாரணம் சொல்கிறார்கள், ஒரு முஃமின் எல்லா ரீதியிலும் அடுத்தவர்களுக்கு பிரயோஜனம் தரக்கூடியவனாக இருப்பான்.
கணேசக்குரிய சகோதரர்கள், அதனால் இன்றைய தினம் தாராளமாக கொடுங்க. உடைய தாய் தந்தையர்களை முசாஃபஹா செய்து முஆனகா செய்து நெத்திய மோந்து கொள்ளுங்க. உடைய பிள்ளைகளை முசாஃபஹா முஆனகா செய்து மோந்து கொள்ளுங்க. அது அடுத்த வருடம் பெருநாள் கிடைக்குமா கிடைக்காதா என்பது தெரியாது. சென்ற வருடம் எங்களோடு பெருநாள் கொண்டாடி எத்தனையோ பேர் அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிடைக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பங்களை சந்தோஷமாக கழிப்போம், மகிழ்ச்சியாக இந்த நாட்களை கடப்போம். கணேசக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தியம் செய்து சொன்னார்கள், வமா ஸாதல்லாஹு அபுதன் பிஅஃவின் இல்லா இஸ்ஸா. மன்னிக்க கூடியவனுக்கு அல்லாஹ் கண்ணியத்தை கொடுத்து கொண்டே இருப்பான். மன்னிக்க கூடியவனுக்கு கண்ணியம் குறையாது. எங்களுக்கு யாராவது அநியாயம் செய்திருப்பார்கள், துரோகம் செய்திருப்பார்கள், இன்றைய நாள் மன்னிப்போம், எல்லாரையும் மன்னிப்போம், விசாலத்தனத்தோடு நாம் நடந்து கொள்வோம். கணேசக்குரியவர்களே, ரமதானில் நிறைய அமல் இபாதத் செய்தோம். நேற்றொரு ரமதான் முடிந்து விட்டது. நாம் ரப்பானிகளாக எப்போதும் ரப்பை சார்ந்தவர்களாக இருப்போம், ரமதானிகளாக இருக்கக்கூடாது. ரமதானி என்றால் ரமதானில் மட்டும் அமல் இபாதத், ரமதானில் மட்டும் பேணுதல், ரமதானில் மட்டும் அதிகமான அமல் இபாதத்துகள். ரமதான் முடிந்தால் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு ஒரு சஃப் கூட நிரம்பாது. அப்படியாப்பட்டவர்களாக நாம் இருக்கக்கூடாது. எப்போதும் எங்களுடைய ரப் இருக்கிறான், எப்போதும் ரப்புடைய ஷரியத் இருக்கிறது. அதனால் ஆக குறைந்த பட்சம் 5 நேர தொழுகையில் அது நாம் பேணுதலாக இருப்போம். தொழுகையில் நாம் பேணுதலாக இருந்தால் தொழுகை தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், பாவத்திலிருந்து எங்களை பாதுகாக்கும். அதனால் கண்ணியத்துக்குரியவர்களே, ரமதானில் பேணுதலாக தொழுந்து வந்தோம். இதற்கு பின்னர் மௌத் வரைக்கும் அவ்வல் தக்பீரோடு நான் தொழுவேன் என்று உறுதி கொள்வோம். அவ்வல் தக்பீரோடு தொழுந்து வருவோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்விடத்தில் அதிகமாக மன்றாடி துஆ செய்து கொண்டே இருப்போம். யா அல்லாஹ், ரமதானில் நான் செய்த எல்லா இபாதத்துகளையும் கபூல் செய்வாயாக. அது ஸலஃபு ஸாலிஹீன்களுடைய வழக்கம். ரமதான் வருவதற்கு முன்னர் 5-6 மாதங்களுக்கு முன்னர் ரமதானை அடைந்து கொள்ள வேண்டும் என்று துஆ செய்வார்கள். ரமதான் வந்தால் முழுக்க அமல் இபாதத். ரமதானுக்கு பின்னர் 5-6 மாதங்கள் துஆ செய்வார்கள், யா அல்லாஹ் ரமதானில் செய்த அமல் இபாதத்துகளை கபூல் செய்வாயாக. அந்த அளவுக்கு ரமதான் இபாதத் செய்தார்கள். எனவே ரப்புல் ஆலமீன் இந்த புனிதமான ரமதானுடைய மாதத்தில் நாம் செய்த எல்லா அமல் இபாதத்துகளையும் கபூல் செய்வானாக. யா அல்லாஹ், யா ரஹ்மானே, பலகீனமான அடியார்கள், யா அல்லாஹ், நீ ரமதானுடைய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தாய் ரப்பே. அதை நாம் சரியாக பயன்படுத்தல்ல ரஹ்மானே. ரப்பே, எங்களை மன்னிப்பாயாக. ரப்பே, நாம் தவறு செய்து விட்டோம் யா அல்லாஹ். இந்த ரமதானை சரியாக பயன்படுத்தல்ல ரப்பே, எங்களை மன்னித்திரு ரஹ்மானே. இதன் காரணத்தினால் இன்னும் பல ரமதான்களை தராமல் விட்டிராதே ரப்பே. பல ரமதான்களுடைய பாக்கியத்தை தருவாயாக ரப்பே. எங்களுடைய ஆயுளை சாலிஹான அமல்களோடு தீனுடைய உழைப்போடு ஆஃபியத்தோடு நீடித்து வைப்பாயாக. இன்னும் பல ரமதான்கள், பல பெருநாட்களுடைய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவாயாக. இந்த புனிதமான ரமதானுடைய மாதத்தில் உனது ரஹ்மத்தை, மக்ஃபிரத்தை, நரக விடுதலை அடைந்த நல்லடியார்கள் கூட்டத்தில் எம்மை சேர்த்தருள்வாயாக. ரப்பே, இந்த ரமதானுடைய மாதத்தினுடைய எல்லா சிறப்புகளையும் எமக்கு தருவாயாக. எந்த விதத்திலும் எம்மை ரப்பே மஹ்ரூமாக்கி விடாதே யா அல்லாஹ். இந்த மாதத்தை நாம் கொச்சைப்படுத்தி இருப்போம் யா அல்லாஹ். இந்த மாதத்தினுடைய சிறப்பை, கண்ணியத்தை பேணாமல் நடந்திருப்போம் ரப்பே. எம்மை மன்னித்து இன்னும் பல ரமதான்கள் அணிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவாயாக. ரப்பே, இன்றைய தினத்தை எமக்கு சிறப்பாக்கி வைப்பாயாக. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிரம்பிய ஒரு தினமாக ஆக்கியருள்வாயாக. ரப்பே, இந்த சிறிய துஆவை உன்னின் தருப்பெரும் கிருபையால் ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.